தேர்ஸ்டே மார்னிங் லஞ்சுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். கூட சொரக்காய் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே பண்ணல. எல்லாருமே வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எல்லாருக்குமே டிஃபன் 3 பேருக்குமே டிஃபன் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பையனும் அன்றைக்கி காலையில் எதுவுமே சாப்பிடல. ஒரு டம்ளர் பாலோடையே அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். ஸ்கூல் முடித்து ஈவினிங் வந்த உடனே ஊருக்கு கிளம்பிட்டேன். பாப்பா அம்மா கிட்ட நிற்கிறா இல்லையா, எனக்கு பயங்கரமாக தேடிடுச்சு ஒரே நாளில். ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ஸ்கூலில் இருந்துமே கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டேன். ஒரு 2:30க்கெலாம் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு ஒரு 4 o'clockலாம் போயிட்டேன். என்னை பார்த்ததுமே அப்படியே ஓடி மேலே ஏறிக்கிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வேறு வழியும் தெரில. சரி, ஓகே, இந்த லீவு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அவள் அம்மாக்கிட்டே இருக்கட்டும்னு தான் விட்டுருந்தேன். அப்படியே ஒரு 6 o'clock போல் இன்னொரு பாப்பாவுக்கு ஒரு குட்டி கம்மல் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்காக பாப்பாவையும் தூக்கிட்டு அப்படியே கோல்ட் ஷாப் போயிட்டேன். ரேட்டெல்லாம் பயங்கரமாக ஏறி இருந்தது. 8,500 வரைக்கும் இருந்தது. 8,500 வரைக்கும். நம்மக்கிட்ட எதுவுமே வேணான்னு சொல்கிறவ வெளியில் யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். உங்ககிட்ட வடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. பயங்கர மழை நின்னதுக்கு பிறகு தான் கடையிலேருந்தே கிளம்புனேன். 8 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாப்பாவையும் விட்டுட்டு அப்படியே ஆலங்குளம் கிளம்பியாச்சு.